எந்த காலக்கம் ஒரு பிரச்சனைனா எங்க தலை எச் ராஜா பொறுத்துக்க மாட்டாரு, பொங்கிடுவாரு தெரியுமா? இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனைனா உங்க தலை எச் ராஜா பொறுத்துக்க மாட்டாரு, ஆமா. பொங்கி எழுவாரு. ஆமா. தமிழ்நாட்டையே உலுக்கிய ஆணவ படுகொலை செய்யப்பட்ட தர்மபுரி இளவரசன் இந்து தானே? ஆமா. உங்க தலை எச் ராஜா பொங்குனாரா? அது வந்து தீர சின்னமல்ல கவுண்டர் பேரவை தலைவன் யுவராஜால ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கோகுல்ராஜ் இந்து தானே? ஆமா. உங்க தலை எச் ராஜா பொங்குனாரா? அது வந்து எங்க தலை இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனைனா பொங்க மாட்டாரு, இந்து கடவுளுக்கு ஒரு பிரச்சனைனா தான் பொங்குன்னு பொங்குவாரு. பாரு, திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் பிரச்சனைக்கு எப்படி பொங்கியிருக்காருன்னு. அப்படியா? அரிட்டாப்பட்டியில முற்கால பாண்டிய குடவர சிவன் கோயிலு, பிற்கால பாண்டிய காலத்து சிவன் கோயில் இருக்குது. அந்த பகுதியில தான் டங்ஸ்டன் திட்டம் கொண்டு வர ஒன்றிய பாஜக அரசு முயற்சி செஞ்சுது. அதுக்கு உங்க தலை கொஞ்சம் கூட பொங்காம நவதாரத்தை பொத்திக்கிட்டு இருந்தாரு. திருப்பரங்குன்றத்துல முருகனுக்கு பிரச்சனைனா பொங்கினவரு, அரிட்டாப்பட்டியில ஒன்றிய பாஜக அரசால கொண்டு வந்த டங்ஸ்டன் திட்டத்தால சிவன் கோவிலுக்கு பிரச்சனை போது ஏன் பொங்காம நவதுவாரத்தை பொத்திக்கிட்டு இருந்தாரு? அது வந்து ஏன்னா உங்க தலை எச் ராஜாவோட ஓனரு மோடி கொண்டு வந்த திட்டம். ஓனர் எதிர்த்தா வயிற்று பழப்பு ஓடாதுல்ல. ஆனா திருப்பரங்குன்றத்துல முஸ்லிம்ன்றனால கலவரத்தை தூண்டி RSS பாஜக கட்சியை வளர்க்க முயற்சி செய்து உங்க தலை. அது மட்டும் இல்ல, முருகனா முஸ்லிமான்னு சொல்லி தமிழனை துண்டாடி மார்வாடிகள் மதுரையின் மொத்த வணிகத்தையும் கைப்பற்ற வேலை செய்து சங்கி குரங்கு கூட்டம். கோவையில 1997 இந்துத்துவா களவாணி கும்ப இததான் செஞ்சாங்க. ஒன்னா இருந்து வணிகம் செஞ்ச தமிழனை மத ரீதியா பிரிச்சு மார்வாடி கைக்கு மொத்த வணிகத்தையும் மாத்தி விட்டுட்டானுங்க. உங்க தலை எச் ராஜாவை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு சூத்திர அடியாளு, அவ்வளவுதான். உன்னோட வேலை போனாலோ உன்னோட புள்ள படிப்பு போனாலோ கவலைப்பட மாட்டான். மதத்தை சொல்லி உன்னை சிந்திக்க விடாம முட்டாளா வச்சிருக்கத்தான் பாப்பான்.